தற்போது நம்முடன் பாமக சார்பில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திலகபாமா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க. பெரம்பூர் தொகுதியில நீங்க விஜய்க்கு எதிராக களம் காண்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? இந்த தொகுதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் தொடர்ச்சியா கட்சியோட மாநில பொருளாக தமிழகத்தோட எல்லா பகுதிகளிலிருந்தும் அங்க பிரச்சனைகளோ அங்க மக்களுக்கான உரிமைகளுக்காகவோ குரல் கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் தயங்குது இல்லை. அப்படி இருக்கிற நேரத்துல பெரம்பூர் தொகுதியை இதுல தேர்ந்தெடுக்க, இதுல வேலை செய்யறதுக்கு, இதுல சட்டமன்ற உறுப்பு வேட்பாளராக உள்ள களம் காண்பதற்கு ஒரு வாய்ப்புங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக பாக்குறேன். ஏன்னா அடித்தட்டு மக்கள் அடிப்படை தேவைகள் இதுக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த பகுதி மக்களுக்கான ஒரு வாழ்க்கையை தர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது எங்களால செய்ய முடியும். இன்னொன்னு, நீங்க ஆரம்பிக்கும் போதே யாருக்கு எதிராகவோ அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் எதிரானவள் இல்லைங்க. மக்கள் பணியாற்றுவதற்கு இது ஒரு களம். மற்ற யாரையும் விட ஒரு போலித்தனம் இல்லாத, அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்து சாதிக்காத, உழைப்பை நம்பி இருக்கிற மக்களுக்கான ஒரு வாய்ப்பாக, அவங்களுக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்பாக அதை கண்டிப்பா என்னால செய்ய முடியும் நம்புறேங்க. மேம், தென் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டீர்கள். தற்போது வடசென்னையில் போட்டியிடறதுக்கான காரணம் என்னவாக இருக்கு? என்ன வியூகம் இது? எல்லா வியூகத்தையும் சொல்லிட்டா அப்புறம் எப்படிங்க? வியூகங்கள் எங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அது வியூகம். வெற்றிங்கிறது மக்களுக்கு போய் சேர்ற ஒன்றாக இருக்கும். அது மட்டும்தான் எங்களுக்கான வியூகம். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு திலகபாமா.